இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 வியூனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணணும் நம்ம வந்து ஒரு ஃபைலை. ஸோ அது வந்து அசம்பிளியாக இருக்கலாம், பார்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா, எனக்கு வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் ஒரு டிராயிங் வந்து டிராஃப்ட் பண்ண போறேன்னுட்டு நான் கொடுத்துட்டேன். 3 வியூவில் போய் ப்ரௌஸ் கொடுத்து, ஸோ எனக்கு என்ன வேணும், உதாரணத்துக்கு நான் இந்த கிப்பன் குவார்ட்டர் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த பார்ட் வேணுமா, இந்த அசம்பிளி வேணுமா, இல்லைன்னா பார்ட் வேணுமா. ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த பார்ட் எடுத்துக்கிறேன், ஃபோக் ஓப்பன். ஸோ நான் இந்த ஃபோக் எடுத்து நான் ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட 3 வியூஸ் தான் எனக்கு வந்துடும். ஸோ என்னால் அந்த 3 வியூஸையும் செலக்ட் பண்ணி எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஷீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இந்த டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த டிராயிங் வியூக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் வியூ 1 இருக்குல்ல, ஸோ இந்த ஐகான் பார்க்கும்போது இதுதான் என்னோட சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸை வச்சு தான் இதோட டாப்பையும் ரைட் சைடையும் நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோக் அதோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். நான் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயிலிங் இருக்கும். ஸோ அது என்ன வியூ என்ன டீட்டெயில்ஸ்னுட்டு கொடுத்துருப்பாங்க. ஹிடன் ஷோ ஹிடன் எட்ஜஸ்னால் ஹிடன் எட்ஜஸ் காட்டணுமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த சைடில் இப்படி வந்துடும். ஸோ இது மெயின் பாடியாக இருக்கும் போது நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு இந்த வியூ வேணும்னா வியூவை சூஸ் பண்ண முடியும் என்னால். ஸோ ஒன்ஸ் நான் சூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா அதுக்கப்புறம் அது வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எனக்கு டைமெட்ரிக்காக வேணுமா ட்ரைமெட்ரிக்காக வேணுமான்றதை நான் சூஸ் பண்ணலாம். அதாவது நார்மல் வியூவை தாண்டி எனக்கு அதிகமாக வேணும்னா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட சோர்ஸ் வியூ. ஸோ சோர்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஏதாச்சும் என்னோட சோர்ஸ் வியூவாக வேணும், உதாரணத்துக்கு இந்த ஐசோமெட்ரிக் வியூ என்னோட சோர்ஸ் வியூவாக வேணும்னா அதோட 3 வியூ இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ எனக்கு வந்து என்ன மாதிரி ஸ்டைல் வேணும், ஹிடன்னா எனக்கு ஹிடன் இங்கே இருக்கும், சாலிட்னா சாலிட் இருக்கும் வித் மெட்டீரியல், சாலிட் வித் எட்ஜ்னா சாலிட் வித் எட்ஜ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் ஸ்கேல் பிரகாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2:1 இருக்கு. ஸோ இதுதான் ஷீட் ஸ்கேல், இது பிரகாரம் 2:1 இருக்கு. ஸோ எனக்கு 2:1 வேண்டாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:1 தான் வேணும்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் 1:1ன்னுட்டு. ஸோ 2:1 கொடுக்குறது எதுக்குன்னா அது நார்மல் சைஸோட 2 மடங்கு பெருசாக காட்டும். ஸோ என்னோட சோர்ஸ் ஃபைலை நான் இங்கே மாற்றினோன்னா மற்ற என்னோட டிராயிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ உதாரணத்துக்கு நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது எனக்கு வேறு சில டீட்டெயில்ஸ் வருது. என்னோட சோர்ஸ் அதாவது என்னோட ஃப்ரண்ட் வியூவை செலக்ட் பண்ணும்போது ஒன்று வருது. நான் அந்த ஃப்ரண்ட் வியூவை தவிர்த்து அதோட ப்ரொஜெக்ஷனை செலக்ட் பண்ணும்போது எனக்கு வேறு இது வருது. ஸோ ஏரன்னு கொடுத்தா இது காட்டும் ஃப்ரண்ட் வியூ. ஸோ எந்த வியூவை இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்றதை டிஸ்பிளே பண்ணும்.
ஸோ வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ வந்து சாலிடான இந்த பர்டிகுலர் வியூ மட்டும் சாலிடாக மாறும். ஸோ இங்கே மாற்றினீங்கன்னா ஒட்டு மொத்தமாக மாறும். மற்றபடி இண்டிவிஜுவலாக போய் மாற்றினீங்கன்னா அதான் இதாகும். யூஸ் பேரண்ட் ஸ்டைல்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன ஸ்டைல், இதான் பேரண்ட், இது என்ன ஸ்டைலோ அதே ஸ்டைலில் தான் இதான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க, உதாரணத்துக்கு எனக்கு இதை பெருசாக காட்டணும், இதை மட்டும் பெருசாக காட்டலாம், இல்லைன்னா சின்னதாக காட்டணுன்னாலும் சின்னதாக காட்டலாம். இது எங்கே பெரிய அளவில் யூஸ் ஆகும்னா ஒரு டிராயிங்கில் நட்டோ போல்டோ நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது அது அந்த டிராயிங்கை கம்பேர் பண்ணும்போது குட்டியாக இருக்கும், அதை பெருசாக காட்ட நீங்கள் ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போனா ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா நாட் மென்ஷன், அதாவது ஸ்கேலிங்கை நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நாட் இன் ஸ்கேல்னுட்டு அங்கே எழுதணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் 3 வியூ.